வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாங்க. அதுக்கு காரணமான அந்த ஞானசேகர் என்ற நாய் பற்றியும் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பாலியல் வக்கரங்கள் ஏன் நடக்குது, இதுக்கு யாரெல்லாம் காரணம், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இதுக்கான நிரந்தர தீர்வு என்ன அப்படின்றத அந்த காணொலி மூலமாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு பல்கலைக்கழகத்தில், அதுவும் ஒரு சிட்டி இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் இப்படியான வக்கர சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு போலீஸோட ஃபெயிலியர், அரசோட ஃபெயிலியர், திமுகவோட ஃபெயிலியர், இதெல்லாம் ஆமா ஏத்துக்கலாம். இது எல்லாருமே மூன்று தரப்பும் காரணம் தான். இந்த செயலுக்கான கண்டனத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். திமுகவும் இதுக்கு முக்கிய பொறுப்பு அப்படின்ற வகையில் ஏத்துக்கணும். அது கடந்து போயிட முடியாது நம்ம. ஆனால் இதை வச்சுக்கிட்டு வெளியில பார்த்தீங்கன்னா பிஜேபி முதல் கொண்டு அதுக்கு அடிவரடியா இருக்கக்கூடிய அதிமுக வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை தன்னோட அரசியல் பாணியில சில விஷயங்களை அணுகுறாங்க. அது எப்படி அணுகுறாங்க? திமுக அரசு ஒடியட்டும், இந்த திமுக அரசு ஒடியிற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன், சாட்டையால் அடிச்சுக்கிறேன், இப்படின்ற ஒரு போராட்ட வடிவத்தை புதுசு புதுசா காட்டுறாங்க. தமிழிசை அப்படியே கொந்தளிக்கிறாங்க. இந்த பக்கம் திமுக அதுக்கு முட்டு கொடுத்து பதில் சொல்றாங்க. இல்லைங்க, அப்படி இல்லைங்க, இப்படி ஆயிடுச்சுங்க, இனிமேல் அதை நாங்கள் சரி செஞ்சுப்புங்க. இன்னொரு பக்கம் ஆணையரை வச்சு பதில் சொல்ல வைக்கிறாங்க. அப்போ இது ஒட்டு மொத்தமா அரசியல் கட்சிகள், அரசு நிர்வாகங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகி போய் அப்படியே நிக்குதுங்க. அப்போ ஒரு பெண் பாலியல், அதுவும் ஒரு மெயின் சிட்டிக்குள்ள இப்படி நடக்குதுன்னா இன்னும் கிராமங்கள்லயும் இன்னும் பல்வேறு இடங்கள்லயும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பிரச்சனையை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஏதோ அரசியல் கட்சிகள் சொல்றாங்க இல்லையா, கடுமையான சட்டங்கள், இல்ல சிசிடிவி கேமரா வைக்கணும், இதுவா தீர்வு? இது மட்டும் அல்ல. இது வெறும் புண்ணுக்கு புழுகு தடுக்கிற மாதிரியான ஒரு மேலோட்டமான தீர்வுகள் தான் சொல்றோம். அப்போ கடந்த காலங்கள்ல 90களில் 80களில் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகம் தொடங்கி மாணவர் கல்லூரி பள்ளிகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒரு சங்கம்ன்றது இருந்தது எல்லா இடங்கள்லயும். என்னடா திடீர்னு இந்த விஷயத்தை பேசுறாங்கன்னு நீங்க ஆச்சரியமா பார்க்கலாம். இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கூட நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். இது ஏன் அதை சொல்றோம்னா, இப்ப இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் ஆகட்டும் சரி, இல்ல கல்லூரிகள் ஆகட்டும் சரி, ஒரு மேலிருந்து ஒரு நிர்வாக முறை என்றது இன்னைக்கு புகுத்தப்படுது. அந்த நிர்வாக முறையில ஏதாவது ஒரு தவறுகள் நடந்தால் அதை போலீஸ்கிட்ட எடுத்து போய் சொல்றது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஒரு முன் தடுப்பு வேலைகள் செய்யறாங்களான்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்போ நிர்வாகத்தில் உள்ள இருக்கக்கூடிய குளறுபடிகளை யார் சொல்றது, யார் கண்டுபிடிக்கிறது? அவன் செய்யற தவறு அவனே ஒத்துப்பானா? அப்போ அந்த தவறுகளை எது வெளியிலிருந்து வரக்கூடிய விஷயங்களை தற்காக்கிறது அப்படின்ற ஒரு சிஸ்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முறியடிக்கிறதுக்கு அன்றைய காலகட்டத்துல மாணவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தேர்தல் எல்லாம் அன்னைக்கு ஒடிச்சாங்க. கல்லூரி மாணவர்கள் தொடங்கி பல்கலைக்கழக மாணவர்கள் வரைக்கும் அன்னைக்கு இருந்தது. அப்போ அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு சங்கம் இருந்து அந்த இடத்துல ஒரு அந்த பெண்ணுக்கு அவன பிரச்சனை வந்தோடனே ஒண்ணு கூடி அந்த ஞானசேகரன்ற நாயை எப்படி பொழந்திருப்பாங்க? அப்போ அது இல்லை, அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இல்லை. அதுக்கு யார் காரணம்? ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்துல இருந்து அரசியல் கட்சிகள் தான் சொல்றோம். ஏன்னா மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா அரசியல் கூடாது, சங்கம் கூடாது, இப்படின்னு அப்படி பீதி விட்டுட்டான். அப்ப பீதி ஊட்டுறதோட விளைவு இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, மேலிருந்து நியமனம் செய்யக்கூடிய அந்த அதிகாரிகள் அவன் பார்த்து அவன் வேலை செய்யறான், சிசிடிவி கேமரா வச்சுட்டு போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன், இப்படிதான் பாக்குறானே தவிர உள்ளுக்குள்ள அடிப்படையில மாதிரியான என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, பாலியல் துன்புறுத்தல் வருது, அப்படி ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா சொல்றதுக்கான பிரதிநிதிகள் யாருமே கிடையாது. வெறும் போக்சோன்னு சொல்லி நீ வாயில சொல்லிட்டா போதுமா, இல்ல போர்டு போர்டா சட்டங்களை எழுதி வச்சுட்டா போதுமா, பிரச்சனை தீர்ந்துருமா? அப்படின்னா அப்படி கிடையாது. அப்போ உண்மையிலே எல்லா கல்லூரிகள் ஆரம்பிச்சு பள்ளிகள் வரைக்கும் மாணவர்கள் பிரதிநிதித்துவம் அடங்கிய ஒரு சங்க தேர்தல் வச்சாதான் அதுக்கான ஒரு குறைஞ்சபட்ச ஒரு தீர்வாது கிடைக்கும். அப்பதான் அந்த மாணவி போய் அவனோட பிரதிநிதி கிட்ட சொல்லுவான் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. வெளியிருந்து வரக்கூடிய பிரச்சனை சரி, உள்ளிருந்து வரக்கூடிய பிரச்சனை சரி, அந்த பிரதிநிதிகள் போய் தைரியமா பேசுவான். அப்படியேப்பட்ட ஒரு சிஸ்டம் இன்னைக்கு இல்லைன்றத சொல்றேன். அப்போ அந்த மாதிரியான சிஸ்டம் கல்லூரிகள் இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்ததா இது வெறுமனே பள்ளி கல்லூரிகள் மட்டும் இல்ல, வெளியில சமுதாயத்திலும் இது பரவி கிடக்குதுன்னு சொல்றோம். சமீபத்தில் நீங்க விடுதலை படம் கூட பார்த்திருப்பீங்க. அந்த விடுதலை படத்துல ஒரு நிலப்பிரபுத்துவம் எப்படி இருக்குன்றது பளிச்சுன்னு காட்டுறாங்க. அதாவது ஒரு பெண் கல்யாணம் ஆன உடனே அங்க இருக்கக்கூடிய பண்ணையார்கிட்ட போகணும், அதை அவன் அனுபவிச்சுட்டு பிறகுதான் அடுத்ததான் அந்த கல்யாணம் பண்ண அவனுக்கே அனுப்புவாங்க. இந்த மாதிரி சிஸ்டம்லாம் நம்ம நாடுகள்ல தான் இருந்தது. அப்போ அன்னில இருந்து அதுக்கு முந்தைய சமூகத்திலிருந்தே கூட பெண்களை ஒரு அடிமையா
தனக்கு ஒரு போதையா பயன்படுத்துற ஒரு விஷயமா தான் அன்னைக்கு பார்த்தான். அது இன்னைக்கு வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ ஏகாதிபத்திய சூழல் எப்படி இருக்குது? பெண்களை ஒரு போதைப் பொருளா பாக்குது, போக பொருளா பாக்குது, சந்தைப்படுத்துறது, ஒரு சினிமால இருந்து விளம்பரத்துல இருந்து எல்லாமே பெண்களை ஆபாசமா காட்டுறது, மக்களுங்களை தூண்டி விடுறது, இப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயங்கள் வந்து கிடைக்குதுன்றது பாக்குறோம். அப்போ நிலப்பரப்புத்திலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய முதலாளித்துவ சமூகத்திலையும் சரி, பெண்களை எப்படி பாக்குறான்றதுன்னு பாருங்க. அப்ப இந்த ஆணாதிக்க மனோபாவமும் நுகர்வோரி கலாச்சாரமும் இதுதான் இன்னைக்கு அடிப்படையா இருக்குது. அப்ப வெறும் கல்லூரிகள் மட்டும் இந்த பிரச்சனை பார்க்க முடியாது, வெளியில சமுதாயத்திலும் இருக்குது. அப்போ இந்த சமுதாயங்கள்ல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது? அப்போ நிலப்பரப்புக்கு அடிப்படையா அடிநாதமா இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனிய கொள்கை, அதை நாம வந்து என்னன்றதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாதான் அதையும் வீட்டுக்கான ஒரு விஷயத்த நம்ம செய்ய முடியும். இன்னொன்னு கார்பரேட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பெண்களை எவ்வளவு கேவலமா வக்கரமா செய்ய முடியும், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பயன்படுத்துறாங்க. அப்போ இந்த ரெண்டு கூட்டு களவாணிகளை நாம புரிஞ்சுக்கிட்டாதான் அவன் வீழ்த்தத்துக்கான வழிமுறையை தேடுவோம். அந்த வீழ்த்தத்துக்கான வழிமுறை என்னன்னா, குறைஞ்சபட்ச ஒரு செயல் திட்டங்கள். நாம் இருக்கக்கூடிய தனியா போராடுறது அல்ல, நாம் ஒன்று சேர்ந்து ஒரு குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் இந்த கார்பரேட் காவி பாசிசத்தை வீழ்த்ததன் மூலமா தான் சமூகத்திலும் இந்த மாதிரியான விஷயங்களை அகற்ற முடியும்னு சொல்லிட்டு பாக்குறோம், தீர்வை தேட முடியும்னு சொல்றோம். அப்போ ஒரு பள்ளி கல்லூரிகள் பல்கலைக்கழகம் நடக்கிற தீர்வு ஏன் சமூகத்தோட பிரச்சனையை நீ ஒப்பிட்டு பாக்குறேன்னா, ஆமா, அந்த ஞானசேகரன்ற மாதிரியான நாய்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் உருவாகிட்டே இருப்பானுங்க. அப்ப சமுதாய பிரச்சனையோடு தான் இதை இணைச்சு பார்க்கணுமே தவிர, வெறுமனே சட்டங்கள், போலீஸுகள், சிசிடிவி கேமராக்கள், இன்னும் சட்டங்களை வந்து கண்காணிப்பு தீவிரமாக்கணும் அப்படின்றது அல்ல தீர்வு. அடி வேறு வரைக்கும் என்ன பிரச்சனைன்றதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழிவகைகள் செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். அந்த வகையில தான் நாம் இந்த பிரச்சனைக்கான தீர்வு காண முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்கள் முன்னால் பகிர்ந்துக்கிறேன். இதுவரை வீடியோ கேட்டதற்கு நன்றி, வணக்கம்.